அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆத்தங்குடி செல்வம். இன்றைக்கி நம்ம புதுவிதமான டிஷ்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் வீட்டில் ரெகுலராக பண்ணுறது தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த மாதிரி இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும். இது எவ்வளோ நீங்கள் வதக்கினாலும் இது கலடாமல் அப்படியே இருக்கும், முழுசாக இருக்கும். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் மசாலா தடவி எண்ணெயில் பொரித்து பண்ணுவாங்க. நான் இப்போ அப்படி பண்ண போகிறதில்ல. வீட்டில் நீங்கள் சிம்பிளாக என்ன ரெசிபி பண்ணுறீங்களோ அதே தான் நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் பாருங்கள். இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த கத்திரிக்காயை பூச்சி இல்லாமல் எப்படின்னு பார்க்குறதுக்காண்டி இந்த 4ஆக பொழுந்து வச்சுருக்கோம். இந்த காம்பை மட்டும் லைட்டாக கட் பண்ணி இதை இப்படி வச்சுருக்கணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்பு வெந்தயம் மட்டும் போட்டுக்குங்க. இடித்த பூண்டு கொஞ்சமாக, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், புளி, கரைச்ச புளி, கருவேப்பிலை, தாளிப்புக்கு நல்லெண்ணெய். எல்லா இடத்துலையும் உஜாலா கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. அந்த கத்திரிக்காயில் தான் நான் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. வெந்தயம் தாளிப்பு. வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாக இதாகட்டும். அப்போ தான் அந்த வாசம் வந்தோன்னா இது பண்ணுங்கள். எல்லோரும் நினைப்பீங்க கடுகு ஏன் போடாமல் இருக்கீங்கன்னு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய்லாம் முழுக்க அந்த வெந்தயத்தை மட்டும் போடுங்க, கடுகு போடாதீங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க, பூண்டை போட்டுக்குங்க, வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை போட்டுக்குங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட போகிறோம். இதே வதக்கிங்க நல்லா. நீங்கள் என்ன கிண்டுனாலும் அந்த கத்திரிக்காய் உடையாமல் அப்படியே இருக்கும். இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. கத்திரிக்காயோட நிறம் மாறிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறம் வரும்போது என்ன பண்ணுவோன்னா, இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். பார்த்துக்குங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். மல்லித்தூள் நீங்கள் எவ்வளோ மிளகாத்தூள் எடுக்கிறீங்களோ அதில் டபுள் மடங்கு மல்லித்தூள் எடுத்துங்க. இந்த வேக்காடு வரும்போது மிளகாத்தூள் போட்டு, நான் இன்னும் புளி போடலை. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு சேர்த்துக்குங்க. ஏன் நான் இப்போ புளி ஊற்றலை அப்படின்னா, இப்போ நீங்கள் புளி ஊற்றுனீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வேக்காடோட தன்மை குறைஞ்சி போயிடும். புளி ஊற்றாமல் தான் இப்போதைக்கு வேக்காடு கொடுக்கணும். நம்ம இந்த திக்னஸ் பார்த்திங்களா, இந்த திக்னஸ் இருக்குது பார்த்திங்களா. ஏன்னா இந்த மல்லித்தூள் டபுளாக போட சொன்னோம் பார்த்திங்களா, அந்த மல்லித்தூள் எந்த குழம்புக்குமே புளிக்குழம்பு சம்மந்தப்பட்ட எதுக்காக இருந்தாலும் திக்காக புளியை கரைச்சி பழகிக்கணும். அப்படி கரைச்சிங்கன்னா குழம்பு சுவையாக இருக்கும். இப்போ நம்ம புளி ஊற்ற போகிறோம். புளி வடிகட்டி வச்சுருக்கேன், புளியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாருங்கள், கத்திரிக்காய் ஒரு பீஸாக உடஞ்சிருக்கா பார்த்தீங்களா. எல்லாம் முழுசாக அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பார்த்தீங்களா. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே வரும். திக்னஸும் இந்த திக்னஸ் தான் இருக்கணும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மட்டும் தண்ணியாகவே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்னஸாக இருக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு மெயின் என்னென்னா, அந்த புளி திக்காக கரைக்கணும். ஒரு குழம்பு ருசியாக இருக்கணும் அப்படின்னா புளி மட்டும் திக்காக இருக்கணும். இதில் நம்ம அரவையெல்லாம் ஊற்றாமையே இந்த பதத்துக்கு நம்ம வந்துருச்சு. எண்ணெயிலலாம் பொரிக்கிறதுலாம் கிடையாது. எண்ணெய் கத்திரிக்காய்னா எண்ணெயில் பொரித்து அதுக்கப்புறம் குழம்பு தாளித்து அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட். அதெல்லாம் வேறு பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க. இது நம்ம ஸ்டைல், இப்படி தான் பண்ணணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாருங்கள். எண்ணெய் அப்படியே மேலே வந்துருச்சா. இப்போ அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான், வேலை முடிஞ்சிச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கத்திரிக்காய் ஸ்டைலோட பிடிக்கும். டேஸ்ட் நல்லா பிடிக்கும். நல்லதை சாப்பிடுங்க, நல்லாவே சாப்பிடுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆத்தங்குடி செல்வம். மீண்டும் ஒரு அடுத்த சிறப்பான வீடியோவில் சந்திப்போம்.